ரொம்ப கஷ்டமா இருக்கு, கஷ்டம் தீரணும், துன்பம் போகணும், துயரமே இல்லாத ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மக்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நானே இதுவரையும் சொன்னது கிடையாது. ஆனால் இது ரொம்ப சூட்சமான பரிகாரம். பணமும், செல்வமும், வெள்ளியும், தங்கமும் எல்லாமே உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக தங்க ஆரம்பிச்சிடும். நீங்களும் சுத்தமாகிடுங்க. பீரியட் டைமாக இருந்தால் இது பண்ணக்கூடாது. அப்படியே தரித்திரம் அடிச்சிடும். ஸோ பீரியட் டைமில் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணலனாலும் அம்மாவோ, அக்காவோ, தங்கச்சியோ யார் வேணாலும் பண்ணலாம். இல்லை கணவர் பண்ணோம்னா பண்ணலாம். மரிஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போ காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நிறைய நல்ல பதிவுகள் மக்களுக்காக நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க குருஜி. அந்த வகையில ரொம்ப கஷ்டமா இருக்கு, கஷ்டம் தீரணும், துன்பம் போகணும், துயரமே இல்லாத ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நல்லா கேட்டீங்க. நான் மக்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நானே இதுவரையும் சொன்னது கிடையாது. ஆனால் இது ரொம்ப சூட்சமான பரிகாரம். இது எல்லோரும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா, பணமும், செல்வமும், வெள்ளியும், தங்கமும் எல்லாமே உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக தங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்லி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் இதுவரை சொல்கிற மக்களே நல்லா கேட்டுங்க. முக்கியமான விஷயம், வெள்ளிக்கிழமை வாக்கில் வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறங்க. நீங்களும் சுத்தமாகிடுங்க. பீரியட் டைமாக இருந்தால் இது பண்ணக்கூடாது. அப்படியே தரித்திரம் அடிச்சிடும். ஸோ பீரியட் டைமில் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணலனாலும் அம்மாவோ, அக்காவோ, தங்கச்சியோ யார் வேணாலும் பண்ணலாம். இல்லை கணவர் பண்ணோம்னா பண்ணலாம். உங்கள் லக்ஷ்மி பொண்ணால் தான் வரல, ஆனாலும் லக்ஷ்மி வரும். ஸோ அனும் பண்ணலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? என்ன பண்ணணும் குருஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, நல்லா ஒரு இதுக்கு எல்லாமே புதுசாக இருக்கணும், பழசு இருக்கக்கூடாது. நல்ல ஒரு அகல் விளக்கு, கொஞ்சம் ரொம்ப பெருசாக இல்லை, மீடியமான அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. நல்லா காடா திரி, நல்லா பஞ்சு திரியோ காடா திரி வாங்கிக்கிங்க. சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கிங்க. இந்த 3 விஷயம் மட்டும் புதுசாக வாங்கிக்கிங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பித்தளையில் ஒரு தட்டு ஒன்று இருக்கணும். என்ன தட்டு இருக்கணும்? பித்தளை தட்டு. இல்லை அப்படி பித்தளை இல்லை குருஜின்னா நீங்கள் ஒரு காப்பர் மாதிரி இருக்கும். காப்பர் எல்லாமே வந்து வைப்ரேஷன், ஒரு பிரபஞ்ச சக்தி, இழுக்கக்கூடிய சக்தி தான் அது எல்லாமே. ஸோ வச்சிடணும். இது எங்கே வைக்கணும் குருஜின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் நிலவாசல் இருக்கு இல்லையா, நிலவாசல்னு வைக்கலாம். இல்லை கொஞ்சம் உள்ளே பார்த்த மாதிரி தீபம் வந்து வாசலில் பார்த்த மாதிரி எரியணும். எப்படி? வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே விளக்கு இருக்கணும், தீபம் வந்து வாசலை நோக்கி எரியணும். ஸோ தட்டு வச்சிடறோம். தட்டில் வந்து சென்டராக வந்து அகல் விளக்கு வச்சிடறோம், நல்லெண்ணெய் போட்டுறோம், திரி வச்சிடறோம். ஆனால் தீபத்தை ஏற்றக்கூடாது. அதுக்கப்புறம் என்னென்ன குருஜி வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு 2 ஏலக்காய் வச்சுருங்க, 2 கிராம்பு வச்சுருங்க. எல்லாமே 2 தான் இருக்கணும். வச்சிடுறோமா? 2 வச்சுட்டு பக்கத்தில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு டீஸ்பூன் உப்பு வச்சுருங்க. என்ன வைக்கிறீங்க சொல்லுங்கள் பாப்பா? 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு வச்சிடுறோமா? எதனா ஒரு ஸ்வீட், ஒரு சாக்லேட்டோ இல்லை கொஞ்சம் சாக்கணும்னா சர்க்கரையோ கொஞ்சம் வச்சுருங்க. எல்லாமே பக்கத்தில் வச்சுருங்க. வச்சிடுறோமா? உங்கள் கிட்ட இருக்கிற 1 கிராம் தங்கம், ஒரு மூக்குத்தியோ, ஒரு கம்பலோ, ஒரு தோடோ, ஒரு மேலே இருக்கிற கம்பலோ, ஏதோ ஒன்று நீங்கள் போட்டுட்டு இருந்தால் கூட எடுத்து அதை வாஷ் பண்ணுங்கள். வீட்டில் ஆல்ரெடி வச்சது இருந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. என்கிட்ட எடுத்து வைக்க இல்லை குருஜி, வச்சுன்னு இருக்கிறது தான், போட்டுட்டு இருக்கிறது தான் இருக்குன்னா, அதை செயினோ கம்பளோ ஏதோ ஒரு கோல்டை வாஷ் பண்ணிவிட்டு அது தட்டில் வச்சிடுறோமா? அது கூட வெள்ளியும் அதே மாதிரி காயினோ இல்லை கொலுசுவோ இல்லை ஒரு ரிங்கோ, எப்படி ரிங்கோ மெட்டியோ ஏதோ ஒரு வெள்ளி சம்மந்தப்படுது, அதையும் பக்கத்தில் வச்சிடுறீங்க. ஸோ எல்லாமே பாசிட்டிவான பொருள். முடிஞ்சிச்சிங்களா? ஒரு காயின், காசில் காயின், 5 ரூபா காயின் இல்லை 1 ரூபா காயினும். ஸோ அந்த காயின் எவ்வளோ இருக்குன்னா 9 காயின் இருக்கணும். 9 5 ரூபா காயின் இல்லை 1 ரூபா காயின், 9 காயின். அதுவும் பக்கத்து. ஸோ சுற்றி எல்லாம் வச்சிடுறோமா? அப்போ அந்த தீபத்தை உட்காந்து 2 நிமிஷம் உட்காந்துட்டு அந்த தீபத்தை வந்து வாசலை நோக்கி ஏற்றிடணும். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பண்ணணும். சுத்தமாக இருக்கணும். லேடிஸும் பண்ணலாம், ஜென்ஸும் பண்ணலாம். விளக்கு ஏற்றிடணும். இந்த விளக்கு எவ்வளோ நேரம் எரியணும்னா 2 மணி நேரம் எரியணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம அந்த தீபத்தில் எண்ணெய் விட்டுட்டு 2 மணி நேரம் விளக்கு ஏற்றணும். ஏற்றிட்டு உடனே நம்ம வேலையை பார்க்க போயிடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம உட்காரணும். உட்காந்துட்டு ஒரு 108 தடவை, எப்படி பணம் வசி வசி யோக வசி வசி சொல்லுங்க. பணம் வசி வசி யோக வசி வசி 2 தடவை. இந்த 2 விஷயத்த 108 தடவை சொல்லணும். பணம் வசி வசி யோக வசி வசி
பண வசி வசி யோக வசி வசி அப்படின்னு 108 தடவை கரெக்டாக உங்கள் விரலை எண்ணிக்கிங்க, இல்லை கையில் மணி கூட வச்சுக்கிங்க. இது ஆணும் பெண்ணும் திருப்பி சொல்கிறேன், யார் வேணாலும் பண்ணலாம். கரெக்டாக 108 தடவை சொல்லிவிட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் எந்திரிச்சிருங்க. ரொட்டீன் உங்களோட ஒர்க்கை பாருங்கள். நீங்கள் அன்றைக்கி உங்களோட ஒர்க்கை நீங்கள் நார்மலாக பாருங்கள். கரெக்டாக 2 மணி நேரம் கழித்து அந்த விளக்கு கரெக்டாக அப்படி அணைஞ்சின்னு வந்துடும். 2 மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை அணைச்சிட்டு மீதி எண்ணெயோ அந்த திரியை அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிங்கன்னா, பச்சை மரம் இருக்கு இல்லையா, எப்படி வீட்டில் ஏதாவது ஒரு செடி மரம் கொடி இருக்கும், அந்த இடத்த தூக்கி போடுவோன்னா அந்த திரியை மட்டும் ஓரம் போட்டுருங்க. அந்த சர்க்கரை, அந்த கிராம்பு, கல் உப்பு, அந்த கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே எல்லாமே அந்த காயின் முள்கூடும், அந்த தங்கம் நீங்கள் எடுத்து போட்டுக்கணும், வெள்ளியும் நீங்கள் எடுத்துக்கணும். இது 2 தவிர்த்து ஏலக்காய், கிராம்பு, சர்க்கரை, உப்பு இது எல்லாமே எடுத்து ஒரு சின்னதாக ஒரு மூட்டை சின்னதாக ஒரு துணி எடுத்து துணியில் போட்டு சின்னதாக பொட்டலமாக கட்டலாம், இல்லை நீங்கள் அப்படி கூட போடலாம். ஆனால் கட்டி போட்டிங்கன்னா அது புதையலாவே மாறும். எங்கே ஒரு பச்சை மரம் இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மரத்தில் காய்க்கிற மரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு சப்போட்டா மரம், ஒரு பப்பாளி மரம், ஒரு மாங்காய் மரம் மாதிரி அந்த மரத்துக்கு அடியில் பள்ளம் தோண்டி கொஞ்சம் ஆழமாக நாய் கோழியில் நோண்டது மாதிரி ஆழமாக பள்ளம் தோண்டி வச்சுருங்க. அன்றைக்கி நைட்டே 8 மணிக்கு இல்லை 2 ஹவரில் ஏற்றி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே நீங்கள் அதை புதைச்சிடணும். அந்த 2 பொருளை எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட்டே மாட்டாமல் மறுநாள் காலையில் நீங்கள் இதை எடுத்து மாட்டிக்கலாம். நீங்கள் மாட்டின பொருளாக இருந்தால், எடுத்து வைக்கிற பொருளாக இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதை நீங்கள் எப்பப்பெல்லாம் பண்ணலன்னா, நீங்கள் மேக்சிமம் 9 வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணுங்கள். சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் இருக்கானோ இல்லையோ உங்கள் வீட்டில் இருப்பான். சூப்பர். உங்கள் கட்டத்தில் இருக்கானோ இல்லையோ உங்கள் வீட்டில் இருப்பான் சுக்கிரன். நான் சொன்ன எளிமையான ரொம்ப ஈஸியாக இருக்கிற விஷயந்தான், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். 100% நீங்கள் தான் ஜாக்பாட்டு. உங்கள் வீட்டில் வந்து யோகம் வரும். இது யோக வசியம்னு சொல்லலாம், தன வசியம்னு சொல்லலாம். இந்த வசியத்தை பண்ணி பாருங்கள். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அரை நம்பிக்கையோடு பண்ணாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப அருமையான விஷயத்த மக்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. எளிமையான முறையில் பணத்தை எப்படி ஈர்க்கிறது, நல்ல விஷயத்தை எப்படி ஈர்க்கிறது, நல்ல செயல்களை எப்படி செய்யறது அப்படின்னு ரொம்ப அற்புதமான பதிவு கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.